சாலை விபத்தில் இறந்து போயிருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பிரபலம் ராகுல் டிக்கி அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற விவரம் இப்போ தெரிய வந்திருக்குது. அதோட விவரத்தை வந்து வெளியில் பார்க்க போகிறோம். சோஷியல் மீடியாவில் அதுவும் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப்பில் ரீல்ஸ் அப்புறம் ஷார்ட்ஸ் போட்டு மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனவர் தான் ராகுல் டிக்கி. கிட்டத்தட்ட யூடியூப்பில் ஒரு 3 லட்சம் ஃபாலோவர்ஸும் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் 8 லட்சம் ஃபாலோவர்ஸும் வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ராகுல் டிக்கி சோஷியல் மீடியாவோட வருமானத்தை மட்டும்தான் முழுமையாக நம்பி இருந்திருக்காரு. படித்த படிப்புக்கான வேலைக்கு போகாமல் அவர் வீட்டில் சும்மா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்களாம். இந்த விஷயத்தை இப்போ ரீசெண்டாக அவங்களோட மனைவி தேவிகா பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த சோஷியல் மீடியா மூலயமா மந்த்லி எவ்வளோ இன்கம் வருதோ அதில் ஒரு பங்கை தான் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு தொகையை மக்களுக்கு உதவி செய்யறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கான வீடியோஸையும் வாரம் போஸ்ட் பண்ணுவார். இந்த நிலைமையில சோஷியல் மீடியாவில் பெருசாக வருமானம் அப்படிங்கிறது பெருசாக வரல. அப்படி வரக்கூடிய வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தனக்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை, அதுவும் NS200 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைக்கை தனக்காக வாங்கிக்கிட்டாரு. சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்திருக்கக்கூடிய ராகுல் டிக்கியை அவங்க அம்மா தான் வளர்த்துருக்காங்க. அவங்க அம்மா செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை பயன்படுத்தி அவங்க குடும்பத்தை ரன் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியா மூலயமா வரக்கூடிய அந்த ரெவன்யூ இருக்குல்ல, அந்த ஒரு அமௌண்ட்டை தனக்காகவும் தான் குடும்பத்துக்காகவும் ஏதோ ஓரளவுக்கு குடும்ப கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. கட்டாயம் என்னைக்காவது ஒரு நாள் அவரோட திறமைக்கான ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரம் கிடைச்சி அது மூலயமா சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சி ஒரு நடிகராக வரணும் அப்படிங்கிறது தான் ராகுல் டிக்கியோட ஒரு நோக்கமாகவே இருந்திருக்கு. தனக்கு பிடிச்ச ஒரு பைக்கை வாங்குறது கூட அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராப்பகலா வீடியோஸை போட்டு அது மூலயமா கிடைக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து தான் அந்த 2 வீலர் பைக்கை வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட பைக் தான் இன்னைக்கு அவரோட உயிரையே பறிச்சிருக்கு அப்படிங்கிறது இங்கே சோகமான விஷயம். இன்னொரு பக்கம் கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி தான் ராகுல் டிக்கிக்கு கோபிசெட்டிப்பாளையத்தை சேர்ந்த கவுந்தம்பாடி அப்படிங்கிற பகுதியில் ஒரு பெண் கூட திருமணம் நடந்திருக்குது. சொல்ல போனா பொங்கல் விடுமுறைக்கு தான் மனைவியை கூப்பிடுறதுக்காக தான் ஈரோட்ல இருந்து கோபிசெட்டிப்பாளையத்துக்கு பைக்ல போயிருக்காரு. அப்படி போகும்போது தான் இந்த விபத்து நடந்திருக்குது. சொல்ல போனா சோசியல் மீடியா மூலயமா வீடியோஸ் போட்டு அது மூலயமா ஸ்பான்சர்ஸோ இல்ல பெய்ட் ப்ரொமோஷனோ பண்றாரு அப்படின்னா அது மூலயமா சில அமௌண்ட் கிடைக்குமா. அந்த அமௌண்ட்டை தன்னோட செலவுக்காகவும் தான் குடும்ப செலவுக்காகவும் குறிப்பா தான் அம்மாவுக்காகவும் தான் மனைவிக்காகவும் குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி வச்சிருவாராம். பெருசா அந்த அளவுக்கு வீடு வாசல் கார் பங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லக்ஸரியான ஃபேமிலி வருவது கிடையாது. ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனா கட்டாயம் அவருக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அங்கீகாரம் கிடைச்சி பெரியாளா வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்திருக்காரு. அதுக்குள்ளேயே அவரோட உயிர் போன விஷயம் இங்க அவங்க குடும்ப சேர்ந்தவங்க மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ ஒருவேளை சாலை விபத்துல ராகுல் டிக்கி இறந்து போகாம இருந்திருந்தாருன்னா கூடிய சீக்கிரமே அவருக்கு ஒரு பெரிய பட வாய்ப்போ இல்ல சினிமா வாய்ப்போ, குறைஞ்சது ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்ச கூட அது மூலமா அவர் சினிமாவில் அடியெடுத்து வச்சு அவர் எப்படி வாழணும்னு நினைச்சாரோ, எந்த அளவுக்கு லக்ஸரியான ஒரு லைஃப் வாழணும்னு நினைச்சாரோ அதை கண்டிப்பா அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் பல சோகமான விஷயங்கள் வெளிவந்திருக்குது.